ஹலோ எவ்ரிவன், ஐம் டாக்டர் பாலமுருகன். இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணுற டாபிக் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வின்டர் சீசனில் நிறைய பேர் காமனாக ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்ளம் தான். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சைனஸ்ன்னு சொல்ல சைனசைட்டிஸ். சைனசைட்டிஸ்க்கு முன்னாடி சைனஸ் என்னன்னு தெரிஞ்சுப்போம், சரிங்களா? சைனஸ் வந்து நம்ம ஃபேஸில் 4 பேர் ஆஃப் சைனஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ராண்டல், மேக்ஸிலரி, ஸ்பீனாய்டு அண்ட் எத்தமாய்டு. ஃப்ராண்டல் பார்த்தீங்க அப்படின்னா புருவத்துக்கு மேலே, 2 சைடு புருவத்துக்கு மேலே ஃப்ராண்டல். இதே வந்து ஸ்பீனாய்டு பார்த்தீங்க அப்படின்னா 2 சைடு கண்ணுக்கு பக்கத்தில். இதே எத்தமாய்டு பார்த்தீங்க அப்படின்னா பேக் சைடு ஆஃப் த ஐஸ், அதாவது டீப் இந்த ஸ்கல்னு சொல்லுவோம், அங்கே வந்து எத்தமாய்டு. இதே 2 சைடு மேக்ஸிலரி சொல்லுவோம், சரிங்களா? இங்கே வந்து என்ன அப்படின்னா ஒரு ஏர் ஃபில்டு ஒரு ஸ்பேஸை தான் நம்ம சைனஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது ஒரு எம்டியான ஒரு ஏர், ஒரு காற்று நிறைஞ்ச ஒரு இடம், அதுதான் நம்ம சைனஸ்ன்னு சொல்லுவோம். அந்த லைனிங்கில் இருக்குது இல்லைங்களா, அந்த லைனிங்கில் ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன், பாக்டீரியாவாக இருக்கலாம், வைரலாக இருக்கலாம், இல்லை வந்து ஃபங்கலாக இருக்கலாம். மேக்ஸிமம் வைரல் இன்ஃபெக்ஷன் காமனாக வரும். ஃபங்கல் எப்போ வரும் பார்த்தீங்க அப்படின்னா இம்யூன் சிஸ்டம், அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வரும். இதில் எதுனா ஒரு இன்ஃபெக்ஷன் வர்றப்ப அவங்களுக்கு அந்த இடத்துல வந்து வெயிட் வச்ச மாதிரி பாரமாக இருக்கிறதோ, இல்லை தண்ணி மாதிரி சளி வந்துக்கிட்டே இருக்கிறதோ, இல்லை தும்மல் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கிறதோ, இல்லை வந்து இதனால் சில டைம் ஃபீவர் வரலாம், இந்த மாதிரிலாம் காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். சித்தால பொறுத்த வரைக்கும் பித்தமும் கபமும் இம்பேலன்ஸ்டாக இருக்கவங்களுக்கு அதிகமாக வரும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, அப்பப்போ அன்டைமில் தலைக்கு எண்ணெய் வைப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி வைக்காம இயர்லி மார்னிங், அதாவது எழுந்த உடனே எண்ணெய் வச்சுக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம், சரிங்களா? இப்போ வந்து நம்ம இப்படிலாம் வந்துருச்சு, இப்போ எப்படி நம்ம டயக்னோஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நேசல் எண்டோஸ்கோப்பி, நேசல் ஸ்வாப்பு. சிலருக்கு வந்து இந்த நேசலில் பாலிப் கூட வரலாம், அதாவது எதுனா அடைச்ச மாதிரி கூட வரலாம். அந்த மாதிரி வந்தாலும் நம்ம ஸ்வாப் எடுத்து கண்டுபிடிச்சிக்கலாம். நேசல் சிடி கூட எடுக்கலாம். பேஸ்ட் ஆன் காசு, என்ன மாதிரி காசோ அதை பொறுத்து மட்டும்தான் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும், சரிங்களா? இதில் காமனாக எல்லாரும் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஆவி பிடிப்பாங்க. ஒரு மெடிக்கேஷன்ஸ் நான் ஒன்று சொல்கிறேன், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சரிங்களா? என்ன அப்படின்னா சித்தா மெடிசன்ஸ் ரெண்டுமே நேசல் ட்ராப்ஸ் தான். நாசிரோக நாச தைலம், அணு தைலம், ரெண்டுமே நீங்கள் சுடு தண்ணியில் போட்டு ஆவியும் பிடிக்கலாம், இல்லை நேசல் ட்ராப்ஸாகவும், அதாவது கன்ஜெஷன், நேசல் கன்ஜெஷன், மூக்கு அடைச்ச மாதிரி இருக்குது அப்படின்னாலும் நம்ம 2 ட்ராப்ஸ் ரெண்டு மூக்குக்குமே நம்ம விட்டுட்டு அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ரிலீஃப் கிடைக்கும். என்ன அப்படின்னா அந்த இடத்துல இருக்கிற அந்த லைனிங் நம்ம இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல நீர் போய் கோத்துக்கும், தேவையில்லாத டஸ்ட் எல்லாம் போயிட்டு அந்த இடத்துல அப்ளை ஆகிக்கும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு சிலருக்கு சளி சீந்தும் போது எல்லோயிஷாக வரும், சில டைம் வந்து டிஸ்கம்ஃபர்டான ஒரு ஸ்மெல்லில் வரும். இதெல்லாம் நம்ம ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுக்கான ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் என்ன நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, நிறைய ஃப்ளூயிட் வெளியே வர்றதுனால நிறைய வாட்டர் இன்டேக் கொஞ்சம் அதிகமாக எடுக்கிற மாதிரி இருக்கும். சரி, ஹெல்த்தியான ஒரு லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதை பற்றி டவுட்டோ, இல்லை வந்து இதை கொஞ்சம் டீட்டெயில்டாக இன்னும் கொஞ்சம் வேணும், இல்லை வேறு எதனா உங்களுக்கு டவுட் இருந்தாலோ நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ.